நண்பர்களே, இன்று நான் இலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் அமைந்து அழகிய கிராமமாக இருந்து நவீன நாகரிகத்துக்கேற்ப பிரதேசமாக மாறி வரும் ஓர் ஊரை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் எங்களூர் அக்கரைப்பற்றிலிருந்து புறப்பட்டு சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கண்ணகிபுரம் எனும் கிராமத்தை பார்வையிட சென்றோம். வழியில் கோலாவில் பனங்காடு எனும் 2 கிராமங்களையும் தில்லையாறு எனும் ஆற்றினையும் கடந்து சென்றோம். அங்கே பலர் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அவ்வூரில் புகழ்பெற்ற சிவன் கோயில் ஒன்றும் அமைந்திருந்தது. அதனை தரிசித்து விட்டு தொடர்ந்து சின்னப்பனங்காடு எனும் கிராமத்தை கடந்து சென்றோம். இடையிடையே சிறிய வழிப்பிள்ளையார் கிராமிய கோயில்கள் தென்பட்டன. சிறிய கரையான் புற்றுகளும் காணப்பட்டன. சிறு குளங்களில் தாமரை அள்ளி மலர்கள் பூத்து அழகூட்டின. பயணத்தை தொடர்ந்தோம். பச்சை பசேல் என்ற வயல்நிலங்கள் தூரத்தில் ஓரிரு தென்னஞ்சோலைகளையும் காணக்கூடியதாக இருந்தன. பயணத்தை தொடர்ந்தோம். பச்சை பசேல் என்ற வயல்நிலங்கள் தூரத்தில் ஓரிரு தென்னஞ்சோலைகளையும் காணக்கூடியதாக இருந்தன. இக்காட்சியை பாருங்கள். பசுக்கூட்டங்களும் அதனை மேய்ப்பவர்கள் அதனை வழிநடத்தி செல்வதையும் காணக்கூடியதாக உள்ளது. இக்காட்சி அருமையான இயற்கை காட்சியாக அமைந்துள்ளது. அங்கே சேவலும் போடுமாக கோழிகள் நிலத்தை கிளறிக்கொண்டு தங்கள் உணவை தேடிக்கொண்டிருந்தன. இடையிடையே சிறிய வீடுகள் அந்த கிராமத்தில் காணக்கூடியதாக இருந்தது. அப்பொழுது மலையில் அமைந்திருந்த முருகன் கோயிலை அண்மித்து விட்டோம். ஆஹா, என்ன அமைதி, அழகு! முருகன் இவ்வாறான இடங்களில்தான் குடியமர்வாரோ? இவ்வாலயம் உகந்தையில் உகந்துள்ள முருகன் ஆலயத்தை எமக்கு நினைவூட்டியது. மலையின் அடிவாரத்தை அடைந்தோம். அங்கே சிறிய தாமரை தடாகமும் தாமரை மலர்களையும் காணக்கூடியதாக இருந்தது.
அங்கே சிறியதொரு பிள்ளையார் சிலை ஒன்றும் காணப்பட்டது. சிறியதொரு பிள்ளையார் சிலை ஒன்றும் காணப்பட்டது. அவரை வணங்கிவிட்டு அருகிலுள்ள முருகனையும் வணங்கிவிட்டு மலையேறத் தொடங்கினோம். அங்கே சிறிய படிக்கட்டுகளும் மேலே ஏறுவதற்கான பாதுகாப்பு கைப்பிடிகளும் காணப்பட்டன. செல்லும்போது அழகான சிவலிங்கம் ஒன்று தென்பட்டது. யாரோ வழிபட்டதற்கான அறிகுறியாக பூக்கள் வைக்கப்பட்டிருந்தன. அவரையும் வணங்கிவிட்டு மேலே ஏறி சென்றோம். நம்முடைய நண்பர் இருக்கின்றார், வாருங்கள். ஆஹா, என்ன அழகு! குறிஞ்சியும் முல்லையும் மருதமும் கொஞ்சி குலவும் இடமாய் அவ்விடம் காட்சியளித்தது. ஆஹா, என்ன அழகு! குறிஞ்சியும் முல்லையும் மருதமும் கொஞ்சி குலவும் இடமாய் அவ்விடம் காட்சியளித்தது. மலையின் உச்சியில் முருகன் ஆலயமும் பிரம்மாண்டமான முருகன் சிலையும் அழகான சூழலில் அமைதியாக காட்சியளித்தது. இவ்வாலயமானது பலராலும் அறியப்படாமல் இருந்தாலும் மிகவும் தெய்வீக சக்தி வாய்ந்த ஆலயமாக இக்கிராமத்தினரால் நம்பப்படுகின்றது. இந்த கிராமத்தை பாருங்கள். மலையை சுற்றி சிறு சிறு வீடுகள் உள்ளன. அங்கே பிரம்மாண்ட முருகன் சிலையானது கையில் வேலுடன் அழகாக காட்சியளித்தார். அங்கே மயில்கள் அகவும் ஒளியும் காகங்கள் கரையும் ஒளியும் தவிர வேறு ஒளிகளே இல்லை. இங்கே பாருங்கள், அழகும் அமைதியும் நிறைந்த மலை உச்சியில் இவ்வாலயம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தை பாருங்கள். மலையை சுற்றி சிறு சிறு வீடுகள் உள்ளன. அவ்வாலயத்துக்கு அருகில் அழகான நீர்ச்சுனை ஒன்று குளிர்ச்சியாக காணப்பட்டது. அந்நீர்ச்சுனையை சுற்றி கற்களால் பாதுகாப்புக்காக கல்வேலி அமைக்கப்பட்டிருந்தது. அதனையே மக்கள் தீர்த்தமாட பயன்படுத்துகின்றார்கள் என்று நினைக்கின்றோம். கோயிலுக்கு அருகில் ஓர் சூலம் கரையான் புற்றுடனும் அச்சூலத்தையே ஆரம்பத்தில் மக்கள் வழிபட்டு வந்தனர் என்பதற்கான அறிகுறிகளையும் காணக்கூடியதாக இருந்தது. அங்கு வழிபாட்டிற்கு ஒரு பக்தர் வந்திருந்தார். அவரிடம் வினவினோம். மூர்த்தி சிறிதாயினும் கீர்த்தி பெரிது என்பதை அறிந்தோம். விசேஷமான கோயில், நம்பிக்கையான கோயில். நான் போயிருக்கேன். வந்து எல்லா இடம் போயிருக்கேன். எனக்கு பிடிச்ச இடம். அதுக்காக தான் வரேன்.
செவ்வாயும் பள்ளி நீங்கள் டெய்லியாக வரீங்க என்ன செவ்வாய் வழியே டெய்லி வருவாங்க பின்னாடி தான் வருவாங்க. நம்பிக்கையான தெய்வம் என்ன நம்பிக்கை 10 வருஷத்துக்கிட்ட வாரீங்க ஒரு நல்ல நிறைய காலம் கூடி நாங்கள் இங்கே வந்து கண்ணெடுத்துக்கு வந்து 50 வருஷம் எங்கள் நேரம் கூடி வாங்க இன்னைக்கு என்ன செய்கிற வேலை வயல் இல்லை வயல் செய்கிறேன் தோட்டம் தான் செய்கிற கொடுக்குறேன். அப்போ பூசை நடக்கிற வந்து பூசை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் நடக்கிற வெள்ளிக்கிழமை நம்ம பங்கி போட்டு வெள்ளி எப்போ பங்கி போட்டு கூப்பிட்டாலும் அங்கே கடையில் சொன்ன வேண்டியதுன்னா ஐயர் வருவார். ஐயர்கிட்ட ஐயர் கூட எடுப்பாங்க. ஐயர் இந்த அந்த கோயிலுக்கும் வரானே ஐயர் பிள்ளைக்கு பிள்ளையார் கோயில் சுமார் 10 வருடங்களாக அவர் அங்கு வந்து வழிபடுவதாகவும் பல அற்புதங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் கூறினார். வெள்ளிக்கிழமைகளில் பொங்கல் பூசை நடைபெறுவதாகவும் சொன்னார். மலையில் மகிழ்வாய் அமர்ந்து மக்களின் இன்னல்களை தீர்த்து இனிதாய் அருள் புரியும் அழகான முருகனை தரிசித்த மனநிறைவோடு வீடு திரும்பினோம். இது போன்ற கிராமங்களின் கதைகளை கேட்டறிய எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.